இந்த வாரம் சரிகமபா சீனியர் சீசன் 5 நடந்து முடிச்சக்கூடிய திருவிழா ரவுண்ட்ல சவேஷோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ஒட்டுமொத்த நடுவர்களும் ஆடி போயிருக்காங்க. அவர் பாடி முடிச்சதுக்கு அப்புறமா ஜட்ஜஸ் கொடுத்துடைய கமெண்ட்ஸ் சபேசனுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்துருக்கு. கடந்த வாரம் நடந்து முடிஞ்ச திருவிழா ரவுண்ட்ல வீட்டுக்கு வீடு வாசப்படி வேணும் அப்படிங்கிற பாடல் தான் சபேசன் பாடியிருந்தாரு. உண்மையாவே எல்லா வாரங்களை விட இந்த வாரம் சபேசன் கிட்ட ஒரு மிகப்பெரிய எனர்ஜி இருந்துச்சு. ஜட்ஜஸ் கிட்ட அப்ளாஸ் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல அவர் பாடின மாதிரி தெரிஞ்சது. அதுக்கேத்த மாதிரி பாராட்டு மழையில நனைஞ்சிருக்காரு. குறிப்பா இந்த ஷோல ஜட்ஜா வந்திருக்கக்கூடிய சிங்கர் கார்த்திக் அவர்கள், ராஜா சார் இந்த பாட்டை பாடினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நீங்க பாடியிருக்கீங்க. உண்மையாவே இப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. தொடர்ந்து இது மாதிரி ராஜா சார் சாங்ஸை சூஸ் பண்ணி பாடுங்க. கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் உங்களை ஃபைனலிஸ்டா மாத்திடும். மற்ற போட்டியாளர்களை விட உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களது பெஸ்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் சபேசன் சந்தோஷத்துல மூழ்கியிருக்காரு. அவருக்கு இந்த வாரத்துக்கான கோல்டன் பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்திருக்காங்க. சபேசன் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்காத வீக் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாரமும் அவரோட பெர்ஃபார்மன்ஸோட இந்த கிராஃப் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே தான் போகுது. கண்டிப்பா ஃபைனல்ல சபேசன் ஒரு நபரா இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அவர் ஒரு வாரம் நிரூபிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு இந்த வாரம் விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறத அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலயமா அடிச்சு தூள் கிளப்பிட்டாரு. இப்ப 10 போட்டியாளர்கள் இருக்காங்க. இந்த 10 போட்டியாளர்கள்ல 5 பேர் மட்டும்தான் ஃபினாலே மேடை ஏற போறாங்க. மீதி 5 நபர்கள் செமிஃபைனலுக்கு முன்னாடியோ இல்ல அதுக்கு நடக்கக்கூடிய நாக் அவுட்லயோ அவங்க ஹெல்மெட் ஆகி வெளில தான் வரணும். அந்த விஷயத்துக்குலாம் சபேசனுக்கு வாய்ப்பே இல்லை. இனியா, சுஷாந்திகா, பவித்ரா, அருண் ராஜேந்திரன், அறிவழகன், பிரதீபா, செந்தமிழன் இவங்களை விட சபேசனோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு படி மேல தான் இருக்கு. கண்டிப்பா டாப் 5ல மட்டும் இல்ல, ஃபினாலில பெஸ்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாருன்னா இந்த சரிகமபா சீனியர் சீசன் 5க்கான டைட்டில கூட சபேசன் வின் பண்ணாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது இந்த சீசன் 5 தொடர்ச்சியா பாக்குறவங்களுக்கு தெரியும். சிங்கர் கார்த்திக் மாதிரி எக்கச்சக்கமான ஜட்ஜஸ் சபேசனுக்கு கொடுத்த அப்ளாஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் ஃபினாலுக்கு டிசர்விங்கான கண்டஸ்டன்டா? ஃபினாலுக்கு போனா கண்டிப்பா ஒரு டைட்டில வின் பண்ணுவார் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு பிரபலமான சீரியல் இருக்கக்கூடிய சித்து இப்போ ஹீரோவா அறிமுகமாக போறாராம். அதுக்கான ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிட்டிருக்காங்க. கலர்ஸ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான திருமணம் சீரியல் மூலயமா ஃபேமஸ் ஆனவர் தான் நடிகர் சித்து. இதுல அவருக்கு ஜோடியா நடிச்ச ஸ்ரேயா அப்படிங்கிறவரை இவர் ரியல் லைஃப்ல திருமணம் பண்ணிக்கிட்டாரு. திருமணத்துக்கு அப்புறமா இவங்க ஜீ தமிழ் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய வள்ளியின் வேளாண் விஷயம் நடிச்சு வந்துட்டு இருந்தாங்க. சின்ன திரையில தொடர்ந்து சீல் நடிச்சு வந்த சித்து இப்ப வெள்ளித்திரைக்கு வர போறாராம். த டார்க் ஹெவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்து மூலயமா இவர் ஹீரோவா களமிறங்க போறாரு. இதுக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பா இந்த திரைப்படம் சித்துவை இதுவரைக்கும் சின்ன திரையை பார்த்த ரசிகர்களுக்கு வெள்ளித்திரையில ஒரு பெரிய ட்ரீட் கொடுக்க போகுது அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. என்ன மாதிரி கதைக்களம் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.